ஓம் சாந்தி. முரளி டேட் 16/7/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, யார் எல்லோருக்கும் சத்கதி தரும் ஜீவன் முக்தி வல்லலோ அவர் உங்களுக்கு தந்தையாகி இருக்கின்றார். நீங்கள் அவரது குழந்தைகள். அதனால் எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தியில் தந்தையின் நினைவு நிரந்தரமாக இருக்க முடியாது? பதில்: யாருக்கு முழு நம்பிக்கை இருக்காதோ அவர்களது புத்தியில் நினைவு இருக்க முடியாது. நமக்கு யார் கற்பிக்கின்றார் என்பதை அறியாத போது எவரை நினைவு செய்வார்கள்? யார் சரியாக அறிந்து நினைவு செய்வார்களோ அவர்களின் விக்கர்மங்களே அழியும். தந்தை தானே வந்து தனது மற்றும் தனது வீட்டின் சரியான அறிமுகத்தை கொடுக்கின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தியின் அர்த்தம் குழந்தைகளின் நினைவில் எப்போதும் இருக்கும். நாம் ஆத்மாக்கள் நமது வீடு நிர்வாணதாமம் அல்லது மூலவதனம். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் என்ன முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு எங்கு போக வேண்டும் என்பது தெரியாது. சுகம் எதில் இருக்கிறது, துக்கம் எதில் இருக்கிறது என்ற எதுவும் தெரியாது. யாகம், தவம், தானம், புண்ணியம், தீர்த்த யாத்திரை போன்றவற்றை செய்து ஏணியில் கீழே இறங்கியே வந்திருக்கின்றார்கள். இப்போது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருப்பதால் பக்தி முடிந்துவிட்டது. மணியோசை போன்ற பக்தியின் சூழ்நிலையெல்லாம் முடிந்தது. புதிய உலகத்திற்கு பழைய உலகத்திற்கும் வித்தியாசம் இருக்கும் தானே. புது உலகம் தூய்மையான உலகம். குழந்தைகள், உங்கள் புத்தியில் இருப்பது சுகதாமம். சுகதாமத்தை சொர்க்கம் என்றும் துக்கதாமத்தை நரகம் என்றும் சொல்லுகின்றார்கள். மனிதர்கள் அமைதியை விரும்புகின்றார்கள். எனினும் அங்கே யாரும் போக முடியாது. எதுவரை பாரதத்திற்கு நான் வரவில்லையோ அதுவரை நான் இல்லாமல் குழந்தைகள் நீங்கள் அங்கே போக முடியாது என்று தந்தை சொல்லுகின்றார். பாரதத்தில்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. நிராகாரர் நிச்சயம் மனித உலகத்திற்கு வருவார். சரீரம் இல்லாமல் ஆத்மாவால் எதையாவது செய்ய முடியுமா என்ன? சரீரம் இல்லாத போது ஆத்மா அலைந்து கொண்டே இருக்கும். அடுத்த சரீரத்திலும் பிரவேசமாகிறது. சில நல்லதாக இருக்கின்றன, சில சஞ்சலம் செய்கின்றன. அவை நன்றாக ஆட்டி படைக்கின்றன. ஆத்மாவிற்கு சரீரம் நிச்சயம் தேவை. அதே போல பரம்பிதா பரமாத்மாவிற்கும் உடல் இல்லை என்றால் பாரதத்திற்கு வந்து என்ன செய்வார்? பாரதமே அழியாத கண்டம். சத்தியுகத்தில் ஒரு பாரத கண்டம் மட்டுமே இருக்கும். மற்ற எல்லா கண்டங்களும் அழிந்துவிடும். ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் இருந்தது என பாடுகின்றார்கள். இவர்கள் பிறகு ஆதி சனாதன இந்து தர்மம் என்று சொல்லுகின்றார்கள். உண்மையில் ஆரம்பத்தில் யாரும் இந்து இல்லை, தேவி தேவதைகள் இருந்தனர். ஐரோப்பாவில் இருப்பவர்கள் தம்மை கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் காலப்போக்கில் ஹிந்து தர்மம்னு பெயர் மாற்றப்பட்டுடுது. மொத்தத்தில் இது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமாக பாரதத்தில் இருந்தது. ஐரோப்பிய தர்மம் என்று ஒருபோதும் சொல்லுவது இல்லை. ஐரோப்பியவாசிகள் கிறிஸ்டியன் தர்மத்தை சார்ந்தவங்கன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய ஐரோப்பிய தர்மம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம ஹிந்து தர்மத்தில் இந்தியாவில் இருக்கிறனால என்ன சொல்லிடுறாங்க? இந்து தர்மங்கிற பேரை மாற்றிட்டாங்க. இங்கே இந்தியாவில் இருப்பவர்கள் தம்மை இந்து தர்மம் என்று சொல்லுகின்றார்கள். எந்த தேவதா தர்மம் உயர்ந்ததாக இருந்ததோ அதுவே 84 பிறவிகளில் வந்து தாழ்ந்து விட்டது. யார் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்களே இங்கு வருவார்கள். ஒருவேளை நம்பிக்கை இல்லை என்றால் அவர் இந்த தர்மத்தை சார்ந்தவர் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் இங்கே அமர்ந்திருந்தாலும் அவரால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. அங்கே ஏதோ பிரஜையில் குறைந்த பதவி பெறுவார். எல்லோரும் சுகம் சாந்தியை விரும்புகின்றார்கள். அது சத்தியுகத்தில் இருக்கும். எல்லோரும் சுகதாமத்திற்கு போக முடியாது. ஒவ்வொரு தர்மமும் அதனதன் நேரத்தில் வருகிறது. அநேக தர்மங்கள் இருக்கின்றன. மரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
முக்கிய அடிமரமாக இருப்பது தேவி தேவதா தர்மம். பிறகு 3 கிளைகள் இருக்கின்றன. சொர்க்கத்தில் இவை இருக்க முடியாது. துவாபர யுகத்திலிருந்து புதிய தர்மங்கள் தோன்றுகின்றன. இது வெரைட்டி மனித மரம் என்று சொல்லப்படுகிறது. விராட ரூபம் வேறு, இது வெரைட்டி தர்மங்களின் மரம். பலவித மனிதர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை தர்மங்கள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். சத்தியுக ஆரம்பத்தில் ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது. புதிய உலகமாக இருந்தது. பாரதமே பழைய சொர்க்கமாக இருந்தது என்பது வெளியில் உள்ளவர்களுக்கு தெரியும். மிகுந்த செல்வத்தோடு இருந்தது. அதனால் பாரதத்திற்கு அதிக மதிப்பு இருந்தது. ஒரு செல்வந்தர் ஏழையானால் அவர் மீது இரக்கப்படுவார்கள். பாவம், இந்த பாரதம் என்னவாகிவிட்டது? இப்படியும் நாடகத்தில் பாகம் இருக்கிறது. அனைவரையும் விட அதிக கருணையுடையவர் ஈசன் என்று சொல்லுகின்றார்கள். அவர் பாரதத்தில் வருகின்றார். ஏழைகளின் மீது செல்வந்தரே கருணை காட்டுவார். தந்தை எல்லையற்ற செல்வந்தர். அவர் மிக உயர்ந்தவராக மாற்றுபவர். நீங்கள் யாருக்கு குழந்தைகள் ஆகியிருக்கின்றீர்கள் என்ற போதையும் இருக்க வேண்டும். பரம்பிதா பரமாத்மா சிவனுக்கு நாம் பிள்ளைகள். அவரையே ஜீவன் முக்தி வள்ளல், சத்கதி வள்ளல் என்று சொல்லுகின்றார்கள். ஜீவன் முக்தி முதலில் சத்தியுகத்தில் இருக்கிறது. இங்கே இருப்பது ஜீவன் பந்தனம். பாபா எங்களை பந்தனத்திலிருந்து விடுவியுங்கள் என பக்தி மார்க்கத்தில் புகார் செய்கின்றார்கள். இப்போது நீங்கள் புகார் செய்ய முடியாது. ஏன்னா ஜீவன் பந்தனம் அப்படின்னா வாழ்க்கையில் துன்பம் நிறைந்த நிலை. ஜீவன் முக்தி நிலைனா வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நிலை. எந்த தந்தை ஞான கடலோ அவரே உலகத்தின் வரலாறு புவியியலின் சாரத்தை புரிய வைக்கின்றார். அவர் ஞானம் நிறைந்தவர். நான் பகவான் இல்லை என இவர், அதாவது பிரம்மா தானே சொல்லுகின்றார். நீங்கள் தேகத்திலிருந்து விலகி ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். முழு உலகையும் உங்கள் உடலையும் மறக்க வேண்டும். இவர் பகவானே இல்லை, அதாவது பிரம்மா பாபா பகவானே இல்லை. இவரை பாம் தாதா என்று சொல்லுகின்றீர்கள். மிக உயர்ந்தவர் தந்தை. இது பதீத்த பழைய உடல். புகழ் எல்லாம் ஒருவருக்கு மட்டுமே இருக்கிறது. அவரோடு யோகம் வைக்க வேண்டும். அப்போதே தூய்மையாக முடியும். இல்லை என்றால் ஒருபோதும் தூய்மையாக முடியாது. கடைசியில் கணக்கு வழக்கு முடித்து தண்டனை பெறப்போக வேண்டும். பக்தி மார்க்கத்தில் ஹம்சோ சோகம் என்ற மந்திரத்தை கேட்டு வந்திருக்கின்றீர்கள். நாம் ஆத்மா, சோ பரம்பிதா பரமாத்மா, சோ நம் ஆத்மா என்ற தவறான மந்திரம் பரமாத்மாவிடமிருந்து முகத்தை திருப்புகின்றது. அதாவது உலகத்தில் எல்லாருமே ஆத்மா தான் பரமாத்மா ஆகுது, பரமாத்மாவே ஆத்மாவா ஆகும் அப்படின்னு தவறாக புரிஞ்சிட்ட காரணத்தினால பரமாத்மா பக்கத்திலிருந்து முகம் எல்லாருக்கும் திரும்பி போயிடுது. அதனால் அவர் எங்கே இருக்காருன்னே யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை. குழந்தைகளே, பரமாத்மா சோ ஹம் ஆத்மா என்று சொல்லுவது முற்றிலும் தவறு என்று தந்தை சொல்லுகின்றார். அதாவது ஆத்மாவே பரமாத்மா ஆகுது, பரமாத்மாவே ஆத்மா ஆகுது, இப்படி சொல்லுவது முற்றிலும் தவறு. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு வர்ணங்களின் ரகசியமும் புரிய வைக்கப்படுகிறது. நாமே பிராமணராக ஆகின்றோம். பிறகு நாமே தேவதையாக மாற முயற்சி செய்கின்றோம். நாமே தேவராகி பிறகு சத்திரிய வர்ணத்தில் வருவீர்கள். நாம் எப்படி 84 பிறவிகளை பெறுகின்றோம், எந்த குலத்தில் பெறுகின்றோம் என்பது மற்ற யாருக்கும் தெரியாது. நாம் பிராமணர் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். அதாவது பிரம்மா பாபாவுடைய வாய் வழியாக சிவபாபாவுடைய ஞானம் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் சங்கமேக பிராமணர்கள். பாபா ஒன்றும் பிராமணர் இல்லை, நீங்களே இந்த வர்ணங்களில் வருகின்றீர்கள். அதாவது சிவபாபா பிராமணனா ஆகிறதில்ல. ஏன்னா பிரம்மா வாய் வழியில் ஞானம் கேட்குறவங்க நாம தான் இல்லையா? சிவபாபா மூலமாக பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். நிராகாரி ஆத்மாக்கள் உண்மையில் ஈஸ்வரிய குலத்தை சார்ந்தவை, நிராகாரி உலகத்தில் இருப்பவை. பிறகு மனித உலகத்திற்கு வருகின்றன. பாகத்தை நடிக்க வேண்டியிருக்கிறது. அங்கிருந்து வந்தோம். தேவ குலத்தில் 8 பிறவிகள் எடுத்தோம். பிறகு சத்திரிய குலத்திற்கும் வைஷ்ய குலத்திற்கும் போகின்றோம். நீங்கள் இத்தனை பிறவிகளை தேவ குலத்திலும் இத்தனை பிறவிகளை சத்திரிய குலத்திலும் பெறுகின்றீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். 84 பிறவிகளின் சக்கரம் உள்ளது. உங்களை தவிர வேறு யாருக்கும் இந்த ஞானம் கிடைக்க முடியாது.
யார் இந்த தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்களே இங்கு வருவார்கள். ராஜதானி ஸ்தாபனையாகிறது. ஒருவர் ராஜா ராணியாகவும் ஒருவர் பிரஜையாகவும் ஆகின்றார். சூரிய வம்சம் 1ஆம் லக்ஷ்மி நாராயணர், 2ஆம் 3ஆம் லக்ஷ்மி நாராயணர் என 8 தலைமுறை நடக்கின்றது. பிறகு சத்திரிய தர்மத்தில் 1ஆம் 2ஆம் 3ஆம் ராஜ்யம் என தொடர்ந்து நடக்கின்றது. இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கின்றார். ஞானக்கடல் எப்போது வருகின்றாரோ அப்போது பக்தி முடிகிறது. இரவு முடிந்து பகலாகிறது. அங்கே எந்தவித ஏமாற்றமும் இருக்காது. நிம்மதியோ நிம்மதி, எந்த குழப்பமும் இருக்காது. இப்படியாக நாடகம் உருவாக்கப்பட்டு உள்ளது. பக்தியின் காலத்தில்தான் தந்தை வருகின்றார். எல்லோரும் நிச்சயம் திரும்ப போக வேண்டும். பிறகு வரிசையாக இறங்குவீர்கள். கிறிஸ்து வந்தால் அவரது தர்மத்தை சார்ந்தவர்களும் வந்து கொண்டே இருப்பார்கள். இப்போது எவ்வளவு கிறிஸ்துவர்கள் இருப்பதை பாருங்கள். கிறிஸ்துவ தர்மத்தின் விதை. இந்த தேவி தேவதா தர்மத்தின் விதையாக இருப்பவர் பரம்பிதா பரமாத்மா சிவன். உங்கள் தர்மத்தை பரம்பிதா பரமாத்மா ஸ்தாபனை செய்கின்றார். உங்களை பிராமண தர்மத்திற்கு கொண்டு வந்தது யார்? தந்தை தத்தெடுத்ததால் அவரிடமிருந்து சிறிய பிராமண தர்மம் ஏற்பட்டது. பிராமணர்களின் குடுமை பாடப்படுகிறது. இந்த குடுமை அடையாளம். பிறகு கீழே வந்தால் சரீரம் பெரியதாகிக் கொண்டே போகிறது. இந்த எல்லா விஷயங்களையும் தந்தையே அமர்ந்து புரிய வைக்கின்றார். எந்த தந்தை நன்மை செய்பவரோ அவரே வந்து பாரதத்திற்கு நன்மை செய்கின்றார். குழந்தைகள் உங்களுக்கே மிக அதிகமாக நன்மை செய்கின்றார். நீங்கள் என்ன நிலையிலிருந்து என்ன நிலைக்கு போகின்றீர்கள்? நீங்கள் அமரலோகத்தின் அதிபராகின்றீர்கள். இப்போது நீங்கள் காமத்தை வெற்றி பெறுகின்றீர்கள். அங்கே அகால மரணம் ஏற்படுவது இல்லை. மரணத்தின் விஷயமே கிடையாது. மற்றபடி ஆடையை மாற்றுவீர்கள். அப்படி பாம்பு ஒரு தோலை நீக்கி அடுத்ததை பெறுகிறது. இங்கும் நீங்கள் இந்த பழைய தோலை விடுத்து புதிய உலகில் புதிய தோலை பெறுவீர்கள். சத்தியுகத்தை மலர் தோட்டம் என்று சொல்லுகின்றார்கள். அங்கே எந்த கெட்ட வார்த்தைகளும் சொல்வதில்லை. இங்கே இருப்பதே கெட்ட சகவாசம். மாயாவின் சகவாசம் இருக்கிறது. அதனால் கொடுமையான நரகம் என இதற்கு பெயர் இருக்கிறது. கட்டிடம் பழையதாகிவிட்டால் நகராட்சி அலுவலர்கள் முன்கூட்டியே காலி செய்ய வைக்கின்றார்கள். உலகம் எப்போது பழையதாகுமோ அப்போது நான் வருகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். ஞானத்தால் சத்கதி கிடைக்கின்றது. ராஜயோகம் கற்பிக்கப்படுகின்றது. பக்தியில் எதுவும் இல்லை. ஆம், தானம் புண்ணியங்கள் செய்தால் அற்ப காலத்திற்கு சுகம் கிடைக்கும். சந்நியாசிகள் இது காகை எச்சம் போன்ற சுகம் என்று சொல்லி அரசர்களுக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இப்போது குழந்தைகள் உங்களுக்கு எல்லையற்ற வைராக்கியமும் கற்பிக்கப்படுகிறது. இது பழைய உலகம். இப்போது சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். பிறகு சாந்தி தாமத்தின் வழியாக இங்கே வர வேண்டும். தில்வாடா கோவிலில் மிக சரியாக உங்கள் இந்த நேர நினைவு சின்னம் இருக்கிறது. கீழே தவத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். மேலே சொர்க்கம் இருக்கிறது. இல்லை என்றால் சொர்க்கத்தை எங்கே காட்டுவது? மனிதர்கள் இறந்தால் சொர்க்கம் சென்றதாக சொல்லுகின்றார்கள். சொர்க்கம் மேலே இருப்பதாக நினைக்கின்றார்கள். எனினும் மேலே எதுவுமே இல்லை. பாரதமே சொர்க்கமாகவும் நரகமாகவும் ஆகிறது. இந்த கோவில் முழுமையான நினைவு சின்னம். இந்த கோவில்களை எல்லாம் பின்னால் கட்டுகின்றார்கள். சொர்க்கத்தில் பக்தி இருப்பதில்லை. அங்கே சுகமே சுகம். தந்தை வந்து எல்லா ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார். எல்லா ஆத்மாக்களின் பெயர்களும் மாறுகின்றன. சிவனின் பெயர் மாறுவதில்லை. அவருக்கு சொந்த சரீரமே இல்லை. உடல் இல்லாமல் எப்படி கற்பிக்க முடியும்? பிரேரணைக்கு எந்த விஷயமும் இல்லை. பிரேரணை என்றால் எண்ணங்கள். மேலிருந்து எண்ணங்களை தூண்டினால் சேர்ந்துவிடும் என்பது கிடையாது. இதில் பிரேரணைக்கு எந்த விஷயமும் இல்லை. எந்த குழந்தைகளுக்கு தந்தையை பற்றி முழுமையான அறிமுகம் இல்லையோ, முழு நம்பிக்கை இல்லையோ, அவர்கள் புத்தியில் நினைவு இருக்க முடியாது. நமக்கு யார் கற்பிக்கின்றார் என்பதை அறியாத போது யாரை நினைவு செய்வார்கள்? தந்தையின் நினைவால் தான் உங்கள் விக்கிரமங்கள் அழியும். அவர்கள் ஜென்ம ஜென்மங்களாக லிங்கத்தையே நினைவு செய்கின்றார்கள். இது பரமாத்மா என நினைக்கின்றார்கள். இது அவரது அடையாளம். அவர் நிராகாரமானவர், சாக்காரர் இல்லை. நானும் இயற்கையின் ஆதாரத்தை பெற வேண்டி இருக்கிறது என்று தந்தை சொல்லுகின்றார்.
இல்லையென்றால் உங்களுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை எப்படி புரிய வைப்பேன்? இது ஆன்மீக ஞானம். ஆத்மாக்களுக்கே இந்த ஞானம் கிடைக்கின்றது. இந்த ஞானத்தை ஒரு தந்தை மட்டுமே கொடுக்க முடியும். அந்த தந்தை இப்போ ஜோதிர் புள்ளி வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவத்தந்தையை பூஜை செய்ய முடியாது இல்லையா? பூஜை செய்வதற்கு வசதியாக அந்த பாயிண்ட் ஆஃப் லைட்டாக இருக்கக்கூடிய பரமாத்மாவோட அந்த அடையாளத்தை என்ன பண்ணுறாங்க? அதை பெருசு பண்ணி ஓவல் ஷேப்பில் அதுக்கு ஒரு பீடம் அமைத்து சிவலிங்க வடிவத்தில் பூஜை செய்கிறாங்க. சிவலிங்கம் என்பது இறைவனுடைய அடையாளம். சிவத்தந்தை ஒரு ஜோதிர் புள்ளி வடிவத்தில் இருக்கார். இந்த ஞானத்தை ஒரு தந்தை மட்டுமே கொடுக்க முடியும். பிறவிகள் எடுத்தே ஆக வேண்டும். எல்லா நடிகர்களுக்கும் பாகங்கள் கிடைத்திருக்கின்றன. நிர்வாண நிலைக்கு யாரும் போக முடியாது. மோட்சத்தை பெற முடியாது. யார் நம்பர் 1 உலகில் அதிபரானாரோ அவரே 84 பிறவிகளில் வருகின்றார். கட்டாயம் சக்கரத்தை சுற்றி வர வேண்டும். மோட்சம் கிடைக்கும் என மனிதர்கள் நினைக்கின்றார்கள். எத்தனை வழிகள் இருக்கின்றன. மக்கள் தொகை பெருகிக் கொண்டே போகிறது. திரும்ப யாரும் போவது இல்லை. தந்தையே 84 பிறவிகளின் கதையை சொல்லுகின்றார். குழந்தைகள், நீங்கள் படித்து பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். இந்த ஆன்மீக ஞானத்தை உங்களை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. சூத்திரரோ தேவரோ யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. சத்தியுகத்தில் ஞானம் பெற அங்கே துர்கதி ஏற்படுவதே இல்லை. சத்கதிக்காகவே இந்த ஞானம். சத்கதி கொடுக்கும் வள்ளல், லிபரேட்டர், வழிகாட்டி எல்லாம் அந்த ஒருவரே. நினைவு யாத்திரை இல்லாமல் ஒருவரும் தூய்மையாக முடியாது. இல்லை என்றால் நிச்சயம் தண்டனை பெற வேண்டும். பதவியும் குறையும். எல்லோருடைய கணக்கு வழக்கும் முடிய வேண்டும் தானே? உங்களுக்கு உங்கள் விஷயங்களே புரிய வைக்கப்படுகின்றன. மற்ற தர்மங்களுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? பாரதவாசிகளுக்கே இந்த ஞானம் கிடைக்கிறது. தந்தையும் பாரதத்திற்கே 3 தர்மங்களை ஸ்தாபனை செய்கின்றார். இப்போது உங்களை சூத்திர குலத்திலிருந்து எடுத்து உயர்ந்த குலத்திற்கு அழைத்து செல்கின்றார். அது கீழான பதீத்த குலம். இப்போது அதை தூய்மையாக்கும் பொறுப்பு பிராமணர்கள் உங்களுக்கு இருக்கிறது. இது ருத்ர ஞான யாகம் என்று சொல்லப்படுகிறது. ருத்ர சிவபாபா யாகத்தை படைத்திருக்கின்றார். இந்த எல்லையற்ற யாகத்தில் முழு பழைய உலகமும் ஆகுதியாக போடப்பட வேண்டும். பிறகு புது உலகம் ஸ்தாபனையாகும். பழைய உலகம் அழிய வேண்டும். நீங்கள் புது உலகத்திற்காகவே இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். தேவர்களின் நிழல் பழைய உலகில் படுவது இல்லை. கல்ப முன்னர் யார் வந்திருப்பார்களோ அவர்களே இந்த ஞானத்தை பெறுவார்கள் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி படிப்பை படிப்பார்கள். மனிதர்கள் இங்கேயே அமைதியை விரும்புகின்றார்கள். இப்போது ஆத்மாக்களின் இருப்பிடமே சாந்தி தாமம். மற்றபடி இங்கே எப்படி அமைதி ஏற்பட முடியும்? இந்த நேரம் வீட்டுக்கு வீடு அசாந்தி. ராவண ராஜ்யம் தானே. சத்தியுகத்தில் முற்றிலும் அமைதியாக ராஜ்யம் நடக்கும். ஒரு தர்மம், ஒரு மொழி இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த பழைய உலகின் மீது எல்லையற்ற வைராக்கியம் வைத்து உங்கள் தேகத்தையும் மறந்து சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். நிச்சய புத்தியுடையவராகி நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஹம்சோ சோகம் என்ற மந்திரத்தை சரியானபடி புரிந்து கொண்டு இப்போது பிராமணன் சோ தேவதையாகும் முயற்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் இந்த சரியான அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டும். வரதானம், அகநோக்கு பயிற்சி மூலமாக அலௌகிக பாஷையை புரிந்து கொள்ளும் சதா வெற்றி நிறைந்தவர் ஆகுக. எந்த அளவு குழந்தைகள் நீங்கள் ஸ்வீட் சைலன்ஸ் ரூபத்தில் நிலையாக இருப்பீர்களோ அந்த அளவு கண்களின் பாஷை, பாவனையின் பாஷை மற்றும் எண்ணங்களின் பாஷையை எளிதில் புரிந்து கொண்டு போவீர்கள். இந்த 3 வித பாஷைகள் ஆன்மீக யோகி வாழ்வின் பாஷைகள் ஆகும். இந்த அலௌகீக பாஷைகள் அதிக சக்தி வாய்ந்தவை. நேரப்படி இந்த 3 பாஷைகள் மூலமாகவே வெற்றி எளிதில் கிடைக்கும்.
எனவே இப்போது ஆன்மீக பாஷைகளை பயிற்சி செய்பவர் ஆகுங்கள். ஸ்லோகன்: நீங்கள் அவ்வளவு லேசாகுங்கள். அதனால் தந்தை உங்களை தன் இமையில் அமர வைத்து கூடவே அழைத்துச் செல்ல வேண்டும். அவ்யக்த சைகை: எண்ணத்தின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாகுங்கள். உங்கள் உயர்ந்த எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவதே தற்சமய உலக நன்மை செய்வதற்கு எளிய சாதனம். இதன் மூலமாகவே அனைத்து ஆத்மாக்களின் அலைந்து கொண்டிருக்கும் புத்தியை ஒருமுகப்படுத்த முடியும். அலைந்து கொண்டிருக்கும் புத்தி ஒருமுகப்பட வேண்டும். மனதின் சஞ்சலம் ஒருமுகப்பட வேண்டும் என்பதே உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களின் விசேஷ விருப்பமாக உள்ளது. அதற்காக ஒருமுகப்பட வேண்டும், அதாவது ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என இருக்க வேண்டும். இந்த நினைவால் ஒரு ரசனை ஸ்திதியில் நிலையாக இருப்பதற்கு விசேஷ பயிற்சி செய்யுங்கள். ஓம் சாந்தி.